நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்ல இப்போ ஒரு பெரிய அப்டேட் ஆகி அடுத்த தலைமுறை இ பாஸ்போர்ட்டா வரப்போகுதா, அதை பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். இந்த இ பாஸ்போர்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்குள்ள ஒரு RFID சிப் ஒட்டி இருப்பாங்க. கூடவே ஒரு சின்ன ஆண்டனாவும் இருக்கும். இந்த சிப்புக்குள்ள நம்ம போட்டோ, கைரேகை, எல்லா பர்சனல் டீடைல்ஸும் என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை திருத்தவோ நகல் எடுக்கவோ முடியாது. ஏர்போர்ட் இமிகிரேஷன் கவுண்டர்ல நின்னு அதிக நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த சிப்பை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணாலே போதும், நம்ம டீடைல்ஸ் உடனே தெரிஞ்சிடும். வேலை ரொம்பவே ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஒருத்தர் 2 பாஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னு மத்திய சர்வேல உடனே செக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இதனால் பாஸ்போர்ட் மோசடிகள் ரொம்பவே குறையும். பாஸ்போர்ட்டின் அட்டை மற்றும் பக்கங்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள் மற்றும் கலர் ஷேடிங்ல கண்ணுக்கு தெரியாத பல ஹைடெக் பாதுகாப்பு டிசைன் சேர்த்து இருக்கிறாங்களா. எப்போ இருந்து இந்த புதிய பாஸ்போர்ட் வருதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இனிமே புதுசா அப்ளை பண்ற எல்லாருக்கும் இந்த சிப் வச்ச இ பாஸ்போர்ட் தான் கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற பழைய பாஸ்போர்ட் காலாவதி ஆகிற வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். தற்போது வரை உள்நாட்டிலேயே 80 லட்சத்துக்கும் அதிகமான இ பாஸ்போர்ட்டுகளும் வெளிநாட்டு தூதரகங்கள் வழியா 60,000க்கும் மேலையும் வழங்கப்பட்டு இருக்கு. ஆனா இந்திய அரசு ஒரு டார்கெட் வச்சிருக்கு. ஜூன் 2035க்குள்ள எல்லாமே இ பாஸ்போர்ட்டாக மாற்ற வேண்டும் என்று. பாஸ்போர்ட் அப்ளை பண்ற நம்மளோட வேலையை சுலபமா பாஸ்போர்ட் சேவா திட்டம் 2.0வை ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் போட, ஹெல்ப் பண்ணவோ, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கவோ செயற்கை நுண்ணறிவு அதாவது AI மூலம் இயங்கும் சாட் சேவையும் வந்திருக்கு. ஆதார், டிஜிலாக்கர்னு எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் கூட லிங்க் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். பாஸ்போர்ட் ஆபீஸுக்கு போக முடியாத ரிமோட் பகுதிகளுக்கு சேவை செய்ய மொபைல் பாஸ்போர்ட் சேவா வேன்களும் கூட இருக்கா. அதிகாரிகளுக்கு கையெழுத்து போடுவதற்குன்னு எலக்ட்ரிக் பேடு கூட இருக்கா. பாஸ்போர்ட் எடுக்கிறது இனி ரொம்பவே சுலபம்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.